அசல் 2000, வட்டி வீதம் 10%, 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி நிர்ணயிக்கிறான். இவன் ஃபார்முலா இல்லாமல், கூட்டு வட்டி ஃபார்முலா இல்லாமல் இந்த கணக்கு போடுறான். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3, 3, 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நார்மலாக நம்ம 2 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருந்தோம். 2 ஆண்டுகள் போன வெளியில் பார்த்தோம்னா, இப்போ 3 ஆண்டுகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். 3 ஆண்டுகளுக்கு தான் 3, 3, 1ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வட்டி வீதம் 2000, அசல் 2000, வட்டி வீதம் 10%, 2000க்கு 10% கண்டுபிடிக்கணும். 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 200 கிடைக்கும். அதே போல் அந்த 200க்கு 10% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 20 கிடைக்கும். மறுபடியும் அந்த 20க்கு 10% கண்டுபிடிச்சோம்னா 2 கிடைக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது 200, 20, 2ங்கிற 3 வேல்யூ கிடச்சிருக்கு. அதோட இந்த 3, 3, 1 பெருக்கணும். எப்படி பெருக்கலாம்னா 3 × 200 ஃபஸ்ட்டு வேல்யூ, அடுத்த 3 × 20, அடுத்த 1 × 2, 200, 20, 2, இதோட 3, இதோட 3, இதோட 1 பெருக்கணும். பெருக்கணும்னா 3 × 200 600, 3 × 20 60, 1 × 2 2, இதோட கூட்டம்னா 662. 662ங்கிறது தான் நமக்கு கூட்டு வட்டி. எப்படி போட ஞாபகம் இருக்குதா? 2000 10%, 3 வருஷம் அப்படிங்கிறதுனால 3 வாட்டி 10% கண்டுபிடிக்கிறோம். 2000க்கு 10% கண்டுபிடிக்கிறோம், 200க்கு 10% கண்டுபிடிக்கிறோம், 20க்கு 10% கண்டுபிடிக்கிறோம். கிடைச்ச வேலைகளை 3, 3, 1ங்கிறது மட்டும் நம்ம கான்செப்டாக வச்சுக்கணும். 3 × 200, 3 × 20, 1 × 2 பெருக்கணும்னா 600, 60, 2, 662. இதோட கூட்டு வட்டி 662 தான். இப்படி தான் கண்டுபிடிச்சோம்.